ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம சண்டைக்கோழி சிக்ஸ் வந்து பொரிச்சிருக்கு. அந்த பொரிச்ச முதல் நாள்லேருந்து நம்ம என்ன ஃபீடு கொடுத்துட்டு வந்தால் நம்ம சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தாகவும் வேகமாகவும் எப்படி வளரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சண்டைக்கோழி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் வந்து பொரிக்குதுன்னா ஃபஸ்ட்டு அந்த 1 வீக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுப்போம் ஃபீடாக பார்த்திங்கன்னா அரிசி தாங்க. அரிசியை வந்து அரைச்சி அதில் வந்து மஞ்சள் கலந்து தான் கொடுப்போம். ஏன்னா வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸுக்கு வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகும். அதெல்லாம் வந்து வேறு எதுவும் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1 வீக் அப்புறம் என்ன கொடுப்போம்னு பார்த்திங்கன்னா கம்பு அரிசி கலந்து தாங்க. அரிசியை வந்து அரைச்சிப்போம். கம்பில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 வகை இருக்குது. அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா நாட்டு கம்பு, இன்னொன்று பார்த்திங்கன்னா குண்டு கம்பு இருக்குது. இல்லை நாட்டு கம்பு பார்த்திங்கன்னா சின்னதாகவே இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே கொடுக்கலாம். இதே வந்து குண்டு கம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதால் ஒரு 1 வீக் இல்லைனா ஒரு 2 வீக்கு வந்து அப்படியே அரைச்சி கம்பையும் அரிசியும் அரைச்சி அப்படியே வந்து கோழிக்கு போட்டுட்டு வரலாம். ஆனால் வந்து இதில் ஒரு நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா குண்டு கம்பு தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா வந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நீட்டு கம்பு பார்த்திங்கன்னா 1 கிலோ பார்த்திங்கன்னா 95 100 கிட்ட வந்து போச்சு. இதே வந்து குண்டு கம்பு பார்த்திங்கன்னா 35 40 தான் இருக்குங்க கிலோ ரேட்டு. அதால் நமக்கு வந்து நீங்கள் குண்டு கம்பியை கூட வாங்கிக்கலாம். நாட்டு கம்பு தான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களால் போட முடியும்னா நீங்கள் நாட்டு கம்பை போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 2 வீக் போட்டு வந்தேன். அதாவது நம்ம போன 2 பேட்சுக்கும் இந்த பேட்சுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். அது என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, போன 2 பேட்சுக்குமே நான் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்பு அரிசி தான் அரைச்சி போட்டேன். அதுக்கப்புறமும் அப்படியே போட்டுருந்தேன். இந்த பேட்சில் வந்து நான் என்ன பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ரு போட்டு பார்ப்போம். அதாவது கம்பெனி ஃபீடு யூஸ் பண்ணி பார்ப்போம். க்ரோத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து சூப்பராக இருக்குது. அது செமையாகவும் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 2 மந்த்துக்கு வந்து நான் கம்பும் அரிசியும் போடும்போது இந்த க்ரோத்தை விட எனக்கு இப்போ வந்து கம்பெனி ஃபீடு போடும்போது, அதாவது ஸ்டார்ட்ரு போடும்போது இருக்கிற க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து ஒரு 2 to 3 மந்த்து மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா 2மே கொடுக்குறேன். அதாவது ஒரு வேலைக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ரும், இன்னொரு வேலைக்கு பார்த்திங்கன்னா கம்பும் அரிசியும் கலந்து தான் போட்டு வரேன். இந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஏன்னா வந்து சிக்கோட க்ரோத் வந்து நல்லா ஹெல்த்தாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த் அந்தமாரி கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டர் நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பு கொடுத்துக்கோங்க. உங்களால் என்னென்ன கொடுக்க முடியும், ஏன்னா நிறையா ஃபுட்டு இருக்குது. அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுட்டை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணும்போது பண்ணிங்கன்னா ஒரு நடுவில் வந்து ஒரு குடற்புழு நீக்கம் வந்து ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போகிற ஃபுட்டை வந்து கரெக்டாக வந்து நம்ம எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோத்தும் நல்லா சூப்பராக வரும். இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி இது பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.